ஆண்டவர் சொல்றாரு, நேற்று இன்னைக்கும் நீ என்னுடைய பாதத்தில் ஜெபித்த ஜெபம், என்னை பத்தி ஏசப்பா வெளிப்பாடு கொடுக்க மாட்டாங்களா? என் வாழ்க்கையை பத்தி சொல்ல மாட்டாங்களா? என் குடும்பத்தை பத்தி சொல்ல மாட்டாங்களா என்கிற ஒரு ஏக்கத்தோடு இருந்த மகள், உன் குடும்பத்தை குறித்த பாரங்களை நீ சுமந்து கொண்டிருந்த மகள், பண விஷயத்திலே சில நெருக்கடிகளை தாண்டி வருகிறதை நான் அறிந்திருக்கிறேன். உன் குடும்பத்தின் போராட்டங்களை அறிந்திருக்கிறேன். உன் குடும்பத்திலேயே நீ மாத்திரம்தான் கர்த்தரை, என்னை வைராக்கியமாய் நீ பற்றி கொண்டிருக்கிறாய், என்னை முற்றிலுமாய் சார்ந்து கொண்டிருக்கிறாய், என்னையே நீ முற்றிலுமாய் நம்பி இருந்து இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறபடியினால் உன் வீட்டுக்குள்ளே, உன் குடும்பத்திற்குள்ளே இங்கிருந்து வல்லமை புறப்பட்டு போகிறது. உன் குடும்பத்தில் இருக்கிற கட்டுகளை, போராட்டங்களை கர்த்தருடைய ஆவியானவர் உடைக்கிறார். அக்கினி அங்கே புறப்பட்டு போகிறது. ஆண்டவர் சொல்றாரு, புரட்சிகரமான மாற்றங்களை உன் வீட்டிலே நீ காண்பாய், உன் குடும்பத்திலே நீ காண்பாய், ஐஸ்வர்யத்தை காண்பாய், செல்வத்தை காண்பாய், இழந்தவைகள் எல்லாம் திரும்ப வரும். உன் குடும்பத்தில் என் ரட்சிப்பை காண்பாய். ஆவியானவர் உங்களை பத்தி பேசினாரா? கரெக்டா வெளிப்பாடு கொடுத்தாரா? இந்த இடத்துல ஆவியான உலாவுகிறாரா இல்லையா? கைகளை தட்டி கத்துறமை. நான் 2 நாளாக ரொம்ப மனசு வேதனையோடு தான் அந்த கூட்டத்துக்கு வந்தேன். ஏன்னா எங்கள் வீட்டில் எங்கள் மாமியார் பிள்ளைகளையும் என் ஹஸ்பண்டையும் மந்திரம் பண்ணி அவங்களுக்கு அடிமையாக வச்சுட்டாங்க. வீட்டில் ஒரு நிம்மதியே இல்லாமல் நான் ஜோம் பண்ணிட்டே வந்தேன். ஜோம் பண்ணால் ஒரே பரியாசமும் ஒரே கிண்டலுமாக இருக்கும். என்ன பாட்டு பாடிட்டே கிடக்கான்னு சொல்லிட்டு ஒரு ஜெபம் பண்ணதுக்கு ஒரு தடையாகவே இருந்தது. நாங்கள் அழுதுகிட்டே வந்தேன். கர்த்தர் அற்புதம் செய்தார். எல்லா வீட்டில் கட்டுகள் எல்லாமே ஏசப்பா அறுத்துட்டாரு. அதுக்காக கர்த்தருக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம்.